இப்ப இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்டாலின் அவர்களும் சரி பிற கட்சியில இருக்கிற எல்லாருமே சரி ஒரு நாள் டைம் எடுத்து தான் தன்னுடைய இரங்கலை தெரிவிப்பாங்க. ஆனா இது நடந்த 15 நிமிஷத்துல ராகுல் காந்தி மோடி எல்லாரும் இரங்கல் தெரிவிக்கிறாங்க. செந்தில் பாலாஜி உடனே ஹாஸ்பிட்டல் போயிறாரு. அன்பில் மகேஷ் 10 நிமிஷத்துலயே போய் அழுகுறாரு. இதெல்லாம் பார்க்கும் மக்கள் என்ன ஏதோ ஒண்ணு ப்ரீ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க. அன்பில் மகேஷ் எந்த தொகுதி? திருச்சி இருந்து கரூர் எவ்வளவு நேரம் ஆகுன்றீங்க போறதுக்கு? 1 மணி நேரம் ஒன்று. அவங்க நினைச்சாங்கன்னா உடனே போயிடலாம். அதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு தொகுதியில வந்து அவன் என்ன பேசுறான், அவன் வந்திருக்காங்க நம்ம தொகுதியில வந்திருக்கான், அதுக்கு நம்ம கட்சி தலைவர் நம்மளை போட்டு கேள்வி அவன் என்ன பேசுறான் என்ன பார்த்துட்டு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் அவனை என்ன பேசுறான்னு கேட்கறதுக்காக அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா உடனே அவனுக்கு அடுத்த பதில் சொல்லணும். சப்போஸ் வந்து ஆளுங்கட்சியோ இல்லை இவங்களை செந்தில் பாலாஜி ஒரு குறை சொல்லிட்டு போறாங்க, அவன் நாளைக்கு பதில் சொன்னா வேலைக்கு ஆகாது. அந்த ஸ்பாட்ல அவங்க பதில் சொல்லணும். செந்தில் பாலாஜி தொகுதி அது, அந்த ஊர் அவங்க அவங்க பாக்குற அந்த மக்கள் அவங்க திருப்பி அவங்க எலெக்ஷன் அந்த இடத்துல நின்று ஆகணும். அவங்க அன்பில் மகேஷ் பக்கத்துல நிக்கணும். கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி அவங்க உடனே போய் ஆக்ஷன் என்ன தப்புன்றீங்க? அதுல என்ன அரசியல் பாக்குறீங்க நீங்க? அதனால இவங்க ஏன் வந்தாங்கன்றது தப்பு. அப்ப வரலன்னு என்ன சொல்லுவீங்க? 5 நிமிஷத்துல வந்தாங்க பார்த்தாங்க அதுக்கு வேணும் ஏற்பாடு பண்ணாங்கல்ல, தப்பா அது? அப்படி நடந்தா முன்னாடியே நடந்திருக்கு மேமா. இப்போ வரைக்கும் 4-5 கூட்டம் எப்பவுமே நடக்கலையே.